ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கும் இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து நாடுகளின் தூதவர்கள் உள்ளிட்ட ஐரோப்பிய சங்கத்தின் வணக்கம் உறவுகளே. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா செம்மணி என்றாலே உங்களுக்கு தெரியும். ஸோ செம்மணியிலான் சிந்துபாத் மயானத்தை இந்து மயானத்தில் இன்றைக்கு ஒரு கவன போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அங்கே இருக்கிறார்கள் பொதுமக்களோட பெரிய பெரிய பிரமுகர்கள், அடுத்தது அரசியல் கட்சி தலைவர்கள், அடுத்தது யாழ் பல்கலைக்கழகமானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு கவன போராட்டம் நடத்துகிறார்கள். ஏனென்று பார்த்தோம்னா இந்த இப்போது இந்து புதைகுழி இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்று தினம் வரை 454 மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன. நேற்றைய ஒரு திடீர்னு தகவல் என்னென்று பார்த்தோம்னா தலை வெட்டப்பட்ட நிலை, தலை இல்லாத நிலையில ஒரு எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டதாகவும் நேற்றைய பேப்பர்ல இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ இந்த ஒரு கவலையான போராட்டம் என்ற 484 சிறிய நம்பர் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர். அதில் ஒரு ஆள் செத்தாலே பெரிய பல இடங்கள்ல பெரிய போராட்டங்கள் நடக்கும். இது 454 பேர் இறந்திருக்கிறார்கள், அதுவும் இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோக நிகழ்ச்சியை இது வழிகாட்டுகின்றது. ஸோ இன்று அவர்களால் இன்று போராட்டம் செய்கிறார் என்று பார்த்தோம்னா இன்று ஐரோப்பிய ஒன்றிய இந்த கவலையான போராட்டமே நடக்குன்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று சரியாக 9 மணி அளவில் இந்த சிந்துபாத் இந்து மயானத்தை பார்வையிடுவதற்காக வருகின்றன. அதை அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த போராட்டம் ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. என்னென்ன விடயங்கள் இங்கு நடைபெற உள்ளது எல்லாமே இந்த காணொலியில் நீங்கள் கண்டுபிடிக்க உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பாருங்கள். இப்போ என்னென்ன அதுக்கு முதலாக கணக்கு போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கு. பெரிய போலீஸ் மாதிரியோ எல்லாம் வந்து நிற்கும். அந்த இதில் நிற்கிற ஒரு பஸ், அந்த பஸ் ஃபுல்லாகவே போலீஸ் தான் வந்து இருந்திருக்கார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல போலீஸ் ஆட்களை கட்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய சைச்சானிங்காண்டு போராட்டத்துக்காக இப்போ மக்கள் கொஞ்சம் குவிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சற்றும் நேரத்தில் பெருமளவு கூட்டம் மக்கள் கவலை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அதுக்காக நீங்களும் வந்து ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நாங்க குடும்பங்களா வந்து போய் ரோட்டு வழியா நிற்கிறோம். 150 நாள் ரோட்டா தான் நிற்குது எங்க வாழ்க்கை. நாங்க வாரம் நாங்க வந்த பின்னாவில் அடிச்சு அதே மாதிரி ராணுவத்தை பிடிச்ச என்ன யாழ்ப்பாணத்தை பிடிச்சீங்க தானே. சிவில் நிர்வாகம் அங்கே நடந்தது. உங்களோட சிவில் நிர்வாகத்தை பார்க்க தெரிய இல்லையா? உங்களோட சிவில் நிர்வாகம் அப்படி நடந்திருக்காண்டு 453 எலும்பு குடினா நித்துல வரப்போவா தெரியா? நாங்க புள்ளையில புடிச்சு சரியா கொடுத்து போட்டு ரோட்ல நிக்கட்டு இருக்கா புள்ளைச்சிட்டு.
மறைக்கிறது அவங்க லேட்டு கொள்றாங்க. நீ வந்து சந்திக்க ஏற்பாடு கொடுப்பீங்க. மிச்சம் 453க்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க? வரப்போறது 600க்கு மேற்பட்டது அந்த அவர் சாட்சி சொல்லப்பட்டது. நீதிவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் AR 1197/2026 பெயர் குறிப்பிட்ட நபர்கள் சிவனானந்தம் ஜெனிட்டா ஆர்ப்பாட்டத்தில் பங்குபெறும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் உள்ள ஏனைய அமைப்பினர் உட்பட பேரணியில் கலந்து கொள்வதற்கு எதிராக 1979 ஆண்டு 15ஆம் இலக்கம் குற்றவியல் நடவடிக்கை முறை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்யப்பட்டு இறந்த நீதிமன்றத்திற்கு ஆதரிக்கப்பட்ட வேளையில் சிந்து பந்த் என்னும் மயானத்தின் புகழ்வு பணியின் தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு
அது தொடர்பாக கண்காணிப்புகளை நடத்துவதற்கு வருகை தருகின்ற இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், நெதர்லாந்து நாடுகளின் தூதவர்கள் உள்ளிட்ட ஐரோப்பிய சங்கத்தின் முகாவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகும். எனவே குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்து மயானத்தின் மூல உள்ள பகுதிகள் அனைத்தும் மன்னித்த ஏனைய வீதிகள் மேற்கொண்டு பொதுமக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக ஆதரிக்கப்பட்ட விடயம் மற்றும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்து மயானத்தின் முன்னால் ஏனையில் வீதி, செம்மணி சந்தி, அதனை அனுமதித்த வீதிகளின் குறித்திருக்க